கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்ததால் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் நிறுத்தம். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் கடந்த 3 நாட்களாக விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் தண்ணீர் குறைவாக வரும் பகுதியில் மட்டும் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டதால் களை கட்டி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் மலையோர பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து வந்தது. இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதோடு முழு கொள்ளளவையும் எட்டியது. இதனையடுத்து கடந்த 3 நாட்களாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடிக்கு மேல் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இதனால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் மழையின் தாக்கம் தற்போது குறைந்த நிலையில் தற்போது அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் தற்போது நிறுத்தப்பட்டது. அதேபோல் கோதை ஆற்றில் வெள்ளம் குறைந்ததால் குமரியில் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க கடந்த 3 நாட்களாக விதிக்கப்பட்டு வந்த தடை தற்போது நீக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் தண்ணீர் குறைவாக வரும் பகுதியில் மட்டும் குளிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய குடும்பத்துடன் அருவியில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.